ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சாண்ட்விச். இது ஒரு 10 மினிட்ஸில் சாஸ் எதுவும் இல்லாமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு அரை கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குடமிளகாய் ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் இது செய்யலாம். நான் இன்றைக்கி அரை குடமிளகாய் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகாய் ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, ஒரு 50% வெந்தால் போதும். இது வதங்கிட்டு இருக்க சமயம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண வச்சுருந்த பன்னீரை உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வீட்டிலையே செஞ்ச பன்னீர் 150 கிராம் இருக்குது. இதை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அல்லது கேரட் துருவதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினோன்னே நம்ம உதுத்து வச்சுருக்க பன்னீரையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்கி அடுப்புலேருந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பன்னீர், காய் எல்லாமே. நம்ம வதங்கும் போதே பன்னீரை கொஞ்சம் கரண்டியை வச்சு அழுத்தி வதக்குங்க. அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு இது சிரமமாக இருந்தால் நீங்கள் கேரட் துருவதில் துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பன்னீரை. இப்போ ஓரளவு பன்னீரும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா பன்னீர் ஆறிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா ஆறி நமக்கு ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி சாண்ட்விச் செய்கிற ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ப்ரெட்டு இல்லாட்டி நீங்கள் என்ன ப்ரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு நான் இதில் ஒரே ஒரு சீஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சீஸ் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அது மேலே சீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலாவையும் அதில் வச்சிடலாம். அது மேலே வச்சு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வச்சு மேலே வைக்கணும். உங்களுக்கு இந்த மசாலா மேலே சீஸ் பிடிக்குன்னா இன்னொரு சீஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு சீஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ இதை இன்னொரு பீஸ் ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே. இப்போ இதை மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் அதை அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ கல் ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சையும் அதில் வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி அதை 2 பக்கமும் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, அடுத்த பக்கமும் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். பன்னீர் சாப்பிட்ற குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட நீங்கள் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். நான் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தேன். இதோட 1 டம்ளர் லெமன் ஜூஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ரெட் இது கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது அவங்க குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே ப்ரெட்டை வச்சு நான் உங்களுக்கு ஒரு அல்வா ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சது போக மீதம் 5 பீஸ் எனக்கு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு அப்படியே இருந்தது. அதில் ப்ரெட் அல்வா செய்யலான்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ப்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக வச்சு கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் 2 ஸ்லைஸ் ப்ரெட் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ரெட்டை நெய்லையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காயணும், இல்லாட்டி ப்ரெட்டு ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துரும். இப்போ 2 பக்கமும் திருப்பி திருப்பி விடணும். தீயிற அளவுக்கு நம்ம ப்ரெட்டை கருக விடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம ப்ரெட்டை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் ப்ரெட்டு கருகாமல் இருக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தவா வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் அளவு வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்தாலே போதும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த ஜீனி பாகுலேயே அது நல்லா ஊறும். பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரெட்டு தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சமாக இது குழஞ்சி வெந்து வந்துடும் இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரெட் அல்வா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா ப்ரெட் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட நான் இன்றைக்கி 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் பால். நீங்கள் பால் சேர்க்காமலே இந்த அல்வா செய்யலாம். பால் சேர்க்காமல் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பால் சேர்த்துக்கலாம். அல்வா ஓரளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டம்ளர் அளவு ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாலும் மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வந்துருச்சு. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம அடுப்புலேருந்து அல்வா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் பம்கின் சீட்ஸ் சேர்த்துருக்கேன், சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சீட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மேலே கொஞ்சமாக அதை நட்ஸ் இல்லாட்டி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.